இன்னைக்கு நம்ம 2026 வருஷம் ரிலீஸ் ஆன எங்கள் தங்கம் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். முதல்ல இது ஒரு தெலுங்கு படம் தான், பட் தமிழ் டப்பிங்ல இருக்குன்றனால தமிழே நம்ம சொல்லிப்போம். இந்த படத்தோட பொனன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அதனால நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணிருப்பான், அந்த பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணிருப்பான். இதை பிடிக்காத அவங்க ஃபேமிலி அந்த பொண்ணை வந்து பார்த்தா ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரியுது நம்ம படத்தோட ஹீரோயின் சாதாரண பொண்ணு கிடையாதுன்ட்டும் அவங்க ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதைக்கு. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹீரோ அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பேர் வந்து பாத்தீங்கன்னா சொர்ணா, ஹீரோ பேரு அனிருத். இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு வீட்டை எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ஹீரோ வீட்டுல இந்த குடும்பத்தை சுத்தமா பிடிக்காது. அதனால ஹீரோ அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேருமே தங்களோட குடும்பத்துக்கு தெரியாம ரொம்ப தூரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்க பஸ்ல போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட தங்கச்சிக்கு வந்து பார்த்தா கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்களா. அதனால அண்ணனுக்கும் வந்து பார்த்தா பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடும்பத்தோட வந்து பார்த்தா அந்த பையனை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதனால ஹீரோக்கு என்ன பண்ணிருக்கானா, இப்ப அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த கிராமத்தோட பஸ் ஸ்டாண்டுல ஒரு பையன் குருன்னு கீரனை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனை ஏது அப்படின்ட்டு தெரியல. ஆனா கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவனை பார்க்காத மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ தன்னோட வீட்டுக்கு வரான். வந்ததுமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே சரியான கோபம். எதுக்கு ஹீரோ வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா பத்திரிக்கை வந்து பார்த்தா குடும்பத்துல இருக்க எல்லாருமே விருப்பப்பட்டு வைக்கல. ஹீரோவோட தம்பி மட்டும் தான் என்ன பண்ணிருக்கானா ஹீரோவை கூப்பிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. இதனால வந்து பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாருமே கடுப்பாகிறாங்க. அப்ப அப்பங்காரன் கேக்குறான், இப்ப எதுக்கு போய் அங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தம்பிக்காரன் என்ன சொல்றான், அப்ப தங்கச்சியோட கல்யாணப்பா, அண்ணா இல்லாம எப்படி நடக்கும், அண்ணனுக்கு இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அப்பங்காரனும் வந்து பார்த்தா தலையாட்டிட்டு போயிட்டான். இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு, அதாவது இப்ப நலுங்கு வைக்கிறாங்க, அதை முடிச்சிட்டு உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ வந்து பார்த்தா திட்டம் போட்டிருக்கான். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்ட்டு. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, வந்ததான் வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் கல்யாணம் நடக்க போகுது, அது முடிச்சிட்டே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தா ஹீரோவை பிடிச்சி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து வேற வழியே கிடையாது, இருந்துதான் ஆகணும், சரி இருப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோனை பிடிச்சி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உன்னோட பேர் என்ன, நீ என்ன படிச்சிருக்க, உன்னோட ஜாதி என்ன, உன் மதம் என்ன, உங்க அப்பா அம்மா யாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோன் எல்லாத்துக்குமே பொறுமையா பதில் சொல்றாங்க. தன்னோட பேர் சொர்ணா, நான் வந்து பார்த்தா டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தா ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, ஏன்னா நான் பிறந்ததுமே எங்க அப்பா அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, நான் வந்து பார்த்தா ஒரு ஹாஸ்டேஜ் ஹோம்ல தான் பழந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து பார்த்தா தன்னை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. சரிமா, உன்னை பத்தி நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. நான் சமைப்பேனே, ரொம்ப நல்லா சமைப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சமைப்பேன் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப சிக்கன் மட்டன் எல்லாத்தையுமே சமைப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்க. ஊட இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணு கிட்ட கறி சமைப்பியா, மீன் சமைப்பியா, என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஹீரோட அப்பா வந்து பார்த்தா இங்க ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா இருக்கிறாரு. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை தேர்வு செய்யற இடத்துல வந்து பார்த்தா இவர் இருக்காரு. வழக்கம் போல மதுசூதனன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தலாம், அவருக்கே வந்து பார்த்தா ஓட்டு போட சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா இந்த மதுசூதனன் அப்படின்றவர் வந்து பார்த்தா இந்த வாட்டி நிக்க போறதுன்ட்டும் அவருக்கு பத்தி வேற ஒரு நபரை அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுவும் 10ஆம் தேதி வந்து பார்த்தா முதலமைச்சர் இந்த ஊருக்கு வராராம். அன்னைக்கு தான் வந்து பார்த்தா இதை நான் சொல்ல போறேன் அப்படின்ட்டும் அது வரைக்கும் அந்த கேண்டிடேட் யார் அப்படின்றத நான் பாதுகாப்பா வச்சிருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டுமே பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் போதுதான் எதுக்கு இவரு மேல எல்லாருக்கும் கோபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுசூதனன் அப்படின்றவரு நிறைய கரப்ஷன் பண்ணிருக்காரு. அதனாலதான் இந்த வாட்டி ஒரு எம்எல்ஏ மாதிரி நிக்க கூடாது, வேற ஒருத்தர நிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோனை பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் குறுன்னு பாத்துட்டு இருந்தால அவன் நேரா என்ன பண்றானா கர்ணன் அப்படின்ற ஒருத்தரை ஜெயில போய் சந்திக்க போறான். அவர்கிட்ட என்ன சொல்றானா, நான் ஜான்சியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனதுக்கு அந்த கர்ணன் என்ன பண்றானா, ஜான்சியை பாத்தியா, என்ன சொன்னா, எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப நீ நினைக்கிற மாதிரி அது ஜான்சி அப்படின்ட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு, அவளை வந்து பார்த்தா நான் பார்த்தேன் பட் எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரி சொல்ல, அட பைத்தியமே, அது எதுக்கடா என் கிட்ட சொல்ற, ஃபர்ஸ்ட் அவ யாருன்னு விசாரி, அவ பின்னாடி போ, அப்பதான் அவ ஜான்சியா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. இதே நேரத்துல மறுநாள் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, குளிச்சிட்டு துளசி மாடத்துக்கு பூஜை போட கூட தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா ஒரு ஸ்லோகம் போறாங்க. அது கூட வந்து பார்த்தா ஹீரோனுக்கு தெரியல. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா என்னமா இது கூட உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற 2வது மருமகள் என்ன பண்றாங்கன்னா அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கிறாங்க. ஸ்லோகன் பாடுறாங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தா பர்ஃபெக்ட்டா பண்றாங்க. அப்ப எல்லாருமே ஹீரோனோட காது பட என்ன சொல்றாங்கன்னா, 2வது மருமக தான் வந்து பார்த்தா இந்த வீட்டோட தங்கம், செல்ல மருமக, மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இது கேக்குற ஹீரோனுக்கு வந்து பார்த்தா எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த பொண்ணை வந்து பார்த்தா மாட்டி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தா ஒரு பெரிய மருமகளா ஆக்கணும், எல்லாருமே வந்து பார்த்தா நம்மள பாராட்டணும், குறிப்பா அந்த தங்கம் அப்படின்றாங்களா அந்த பேரை நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு கூட கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போட்டி போடுற மாதிரி தெரியுது. இப்படி இருக்கும்போது
என்ன பண்ணாலும் கீரனால வந்து பார்த்தா அந்த போட்டியில ஜெயிக்க முடியல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தா செம்ம ஃபவரா இருக்கிறாங்க. மாட்டு சாணி அல்றது, பால் அல்றது அப்படின்ட்டு எல்லா வேலையும் வந்து பார்த்தா பண்றாங்க. இப்படி இருக்கும்போது கீரனுக்கு வந்து பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊர்ல இருக்க தன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்க இதுல வந்து பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை, நீ வந்து எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி போறாங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தா ஒரே கான்வென்ட்ல படிச்சிருந்திருப்பாங்க. இப்ப கீரன் வந்து பார்த்தா அவங்களை கூட்டிட்டு ஊர்ல இருக்கிற ஒரு லாட்ஜ்ல வந்து பார்த்தா ரூம் எடுத்து தங்க வைக்க போறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே வந்து பார்த்தா நல்லா சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து பார்த்தா காட்டுறாங்க. இங்கதான் நீ சமைக்க போறேன்ட்டு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தால அந்த நபர் கீரனை வந்து பார்த்தா அங்க வந்து பேசுறாரு. எதுக்கு எங்க கிட்ட வந்து பாக்குற, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ தானே ஜான்சி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப நான் ஜான்சி கிடையாது அப்படின்றாங்க. ஏய் கர்ணன் கூட உன்னை நான் பாத்துருக்கேன் அப்படின்னும் போது யாரு கர்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரன் கேட்கறாங்க. இங்க பாரு எனக்கு ஏற்கனவே வந்து பார்த்தா பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுல கர்ணன் ஜான்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் பக்கத்துல வந்து நான் தூக்கி போட்டு மிதிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுமே வந்து பார்த்தா எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா கீரனோட ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா வெரைட்டி நான்வெஜ் சமைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே விடியற் காலக்குள்ள கீரனோட வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா கொடுத்துட்டு போறாங்க. கீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா அதை தானே சமைச்ச மாதிரி அங்க இருக்கிற பாத்திரத்துல எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ரெடி பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தா அந்த உணவு பிடிச்சு போயிடுது. எல்லாருமே வந்து பார்த்தா கீரனை இப்ப ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீரன் வந்து பார்த்தா நிறைய பேர் கிட்ட பாராட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனிருத் வந்து பார்த்தா நமக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனா அவன் நல்ல சமைக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கான், இது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கீரனை வந்து பார்த்தா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க 2வது மருமகளுக்கு லைட்டா பொறாமை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம கீரனோட மாமனாருக்குமே வந்து பார்த்தா கீரனை பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப குடும்பத்துல இருக்கிற அக்கா தங்கச்சி லொட்டு லொசுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இது யாரோட ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தா சீட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புனாங்களா மதுசூதனன், அவரோட ஊர் போல இருக்கு. அங்க போனதுமே அவருக்கு என்ன பண்றானா இந்த குடும்பத்தை வந்து பார்த்தா நம்ம விடக்கூடாது அப்படின்றாங்க. அனிருத்தோட அப்பாவை தவிர்த்து எல்லாருமே போயிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தா போட்டு தள்ளிடணும், அப்பதான் அந்த ஆளுக்கு வந்து பார்த்தா நம்ம மேல பயம் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை அடிக்கிறதுக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணி விடுறாங்க. இதை பாக்குற கிரண் என்ன பண்றாங்கன்னா ரைட் இன்னைக்கு வந்து பார்த்தா நமக்கு ஒரு சரியான ஆக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி குடும்பத்தினருக்கு எல்லாத்தையுமே கார்ல ஏத்திட்டு அப்படியே வந்து பார்த்தா காரை பட்டு வேகமா போட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அடிக்க வர ஆட்கள் எல்லாரும் இருக்காங்களா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா தட்டு தடுமாறி அடிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தா கார் ஒரு இடத்துல நிக்கும் போது அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க, ஏமா உனக்கு வந்து பார்த்தா கார் ஓட்ட தெரியுமா சொல்லி கேக்குறப்ப இல்லங்க எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கீரன் பாதுசு மாதிரி சொல்ல, அடேங்கப்பா விட்டா கொஞ்ச நேரத்துல எங்க குடும்பத்துக்கு நீ பால் ஊத்திருப்ப அப்படின்ற மாதிரி அக்கா வீட்டுக்காரர் வந்து பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்காரு. இதே நேரத்துல வீட்டுக்கு வந்த கடுத்தது எல்லாரும் கீரனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கீரன் கீழனா கண்டிப்பா வந்து பார்த்தா நம்ம உயிரை போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் பாராட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட 2வது மருமகளுக்கு வந்து பார்த்தா சரியான கடுப்பு ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் அவங்கள தான் வந்து பார்த்தா தங்கம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா கீரனை தங்கம் சொல்றதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தா கொலை காண்டாகுது. என்ன தைரியத்துல நேத்து வந்தவளை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி வந்து பார்த்தா கத்திட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல கீரனை பார்த்தால அவன் என்ன பண்றானா ஜெயில இருக்கிற கருணாக்கு கால் பண்ணி என்ன சொல்றானா இங்க வந்து அந்த பொண்ணு உண்மையான சான்ஸ் அப்படின்ட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்றானா அவளை கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு பெரிய அருவாலை எடுத்துட்டு போய் அவளை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு நம்மளோட பொண்ணானு தெரியல, அவளுக்கு எப்பறம் நம்ம போட்டு தள்ளுறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றானா, டே முட்டா நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண பொண்ணா இருந்தா அன்னைக்கு நீ தப்பிச்சிருவ, அதுவே சான்ஸா இருந்தா கண்டிப்பா அவனை வெட்டியே போட்டுருவா, அதனால நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய அருவாலை எடுத்துட்டு அப்ப முன்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு என்ன பண்றானா நைட்டு ஒரு சில பேரை கூட்டிட்டு கரெக்டா வந்து பாத்திர 3 மணிக்கு இந்த பண்டமாற்ற முறை நடக்கும்ல அந்த நேரத்துல வந்து பாத்திர கீரனோட வீட்டுக்கு போறான். அங்க போனதுக்கு அடுத்தது கீரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களை பார்த்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தினா இவனும் போறானா, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, எதுக்குடா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க போடா அப்படின்ற மாதிரி அவனை அடிச்சு துரத்துறாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இவன் போகும்போது என்ன சொல்றான், என் மேலே கை வச்சுட்டில உனக்கு என்ன பண்ற மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி புல் தடுக்கி கீழே விழுந்து அவன் கையில வச்சிருக்க அருவாளால அப்படியே வந்து பாத்தினா குத்தி செத்து போயிட்டான். ஐயோ மர்டரு அப்படின்ற மாதிரி கீரன் வந்து பாத்தினா ஒரு மாதிரி பயத்தோட நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது முதல்ல இந்த பணத்தை வந்து பாத்தினா நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பணத்தை வந்து பாத்தினா வேகமா இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர அந்த ஃப்ரெண்டுக்காரி இந்த பணத்தை பார்த்து மயக்கம் போட்டு வந்துட்டான். உடனே என்ன பண்றாங்கன்னா அவளை மயக்கத்தை தெளிய வச்சு என்னடியாச்சு எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஏரியே நான் இன்னுமே பண்ணலடி, அவனா வந்து பாத்தினா என்ன வெட்ட வந்தான், அப்புறம் அவனா வந்து பாத்தினா கால் தடுக்கி கீழே விழுந்து இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு வந்து பாத்தினா ஒண்ணும் புரியல. சரி நீ யார், நீ எதுக்கு அவன் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உனக்கு எதுக்கு அவங்க கொலை பண்றதுக்கு துரத்துறாங்க, நீ யாரு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாமே சொல்றேன், பட் இந்த பணத்தை வந்து பாத்தினா எங்கேயாச்சும் போய் பதுக்குவோம், அதுக்கு அடுத்து நீ கேட்கறீங்க எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு காரை எடுத்துட்டு அந்த பணத்தை யாருக்குமே தெரியாம ஒரு ஏரிக்கரையில போட்டுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே திருப்பி ஃப்ரெண்டுக்காரி என்ன கேட்கறானா, நீ யாரு என்ன பண்ணிட்டு இருக்குன்றத ஒழுங்கா கிட்ட சொல்லுன்னு போது அப்பதான் கீரன் வந்து பாத்தினா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கீரனும் அவங்க
அவங்க ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது பொண்ணா தான் படிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி படிக்கும் போது அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கீரனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க தத்து எடுத்துட்டு. அதனால கீரன் மட்டும் அந்த ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற இன்சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட தப்பான முறையில நடக்க பாப்பாரு. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்கும், அவருக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. அதுக்கடுத்து கிடைக்கிற வேலை பார்த்து அங்க இங்க தங்கி ஒரு சில படிப்பு படிச்சுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு படிக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருப்பாங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற வார்டன் கூட இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா தப்பா ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்றதுக்கு பயம். அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதுல முக்கியமானவன் தான் இந்த கர்ணன் அப்படின்றவன். அவன் என்ன பண்றான்னா தான் கூட்டாளி கிட்ட ஏதோ ஒரு கூட்டத்தோட தலைவா மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே பயத்தோட இருக்க கூடாது, பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முதல் எதிரி, நம்ம பயத்தை விட்டுறணும். யார் நம்ம கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலும் இல்ல எங்க தப்பு நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் முதல்ல நம்ம தான் போரிடணும், சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பான். இதை கீரன் காதல வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்ப நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட்டோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளாலையும் எதிர்க்க முடியும், அவன் அடுத்த வாட்டி கை வைக்கும் போது அவனுக்கு என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்துல என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதுதான் கரெக்டா அந்த பாடனும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றானா. உடனே கீரன் என்ன பண்றாங்கன்னா கையில இருக்கிற கத்தி எடுத்து அவன் சங்கிலே குத்திடுறாங்க. இந்த வாடனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போயிட்டான். இந்த பாக்குறப்ப கீரனுக்கு தான் பயமா இருக்கு. பட் அந்த இடத்துல இருக்கிற கர்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் இருக்கணும், ஒரு பொண்ணுன்றவ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். அவ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் பயப்படக்கூடாது, அது மட்டும் இல்லாம யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயந்தும் அடிமையாவும் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கு எல்லாத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டதுமே கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நபரை பிடிச்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம கிளிமேட்டு நீங்க இருக்க வேணாம், எங்க கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றானா கீரனை கூட்டிட்டு தன்னோட காட்டுக்குள்ள போறான். ஏன்னா இந்த மாதிரி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஊருக்குள்ள இருக்க மாட்டாங்க, காட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கீரனை அங்க கூட்டிட்டு போறான். கீரனும் அங்க போயிட்டாங்க, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. நிறைய ஊருக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது ஒவ்வொருத்தரா வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டு தள்ளுறாங்க எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம அந்த கர்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரன் மேல ஒரு கண்ணு. ஏன்னா கீரன் வந்து ரொம்ப தைரியசாலி ஆயிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு அசால்ட்டா மர்டர் பண்ணிட்டு வராங்க அப்படின்றனால இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா போக போக தான் கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் மேல ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு சொல்லி கேட்கிறப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா கூலிப்பட மாதிரி யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்கவங்கள தான் கொலை பண்ணிட்டு இருக்கான். உண்மையான தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டான் அப்படின்றது கீரன் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால என்ன பண்றானா இவன் கிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ணனோட சுய ரூபமே தெரியுது. கீரன் மாதிரி பயந்த பொண்ணுங்க சில பசங்களை கூட்டிட்டு வந்து மைண்ட் வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பண்றானா தன்னோட கூலிப்படை வேலைக்காக பயன்படுத்திக்கிறான். அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தைரியம் வந்துச்சு அப்படின்ற தைரியத்துல பல கொலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதை கீரன் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு கீரன் வந்து ஒரு கண்ணா இருக்கான்ல, அதனால கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேட்டு உன்னோட பேர் வந்து சொர்ணான்னு இருக்க கூடாது, ஜான்சின்னு மாத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேற பேரு மாத்தி கொடுக்குறான். இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் கீரனுக்கு இவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குதுல. அதனால என்ன பண்றாங்கன்னா இவன் ஒரு கூலிப்படை தலைவன், இதுக்கு மேல இவன் கிட்ட இருக்க கூடாது, இருந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரன் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு வெளியே போறாங்க. அவன் வச்ச ஜான்சி அப்படின்ற பேரை மாத்திட்டு தன்னோட ஒரிஜினல் பேரோட சில காலம் வந்து பாத்திரம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுதான் அனிருத் அப்படின்ற ஒரு டாக்டரை பாக்குறாங்க. 2 பேருக்குமே பிடிச்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம குடும்பத்தினர் யாரும் ஒத்துக்கல அப்படின்னாலும் 2 பேருமே வந்து பாத்திரம் திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இது எல்லாமே கீரன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதுதான் கீரனை தடுக்க வந்து புல் தடிக்கு ஒருத்தன் கீழே விழுந்து இறந்து போனால அவனோட டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா குளக்கரையில இருக்கிறதா அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜான்சி தான், அவ அங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வில்லனுக்கு என்ன பண்றானா என் ஃப்ரெண்டே செத்துட்டானா, இப்ப நான் என்ன பண்றேன் பார் அப்படின்ற மாதிரி சிறைச்சாலையில இருக்கிற எல்லா சிலிண்டரையும் வெடிக்க வச்சுட்டு கதவெல்லாம் உடைச்சிட்டு இவன் நேரக்கு என்ன பண்றான் கீரனை வெயிட் பண்றான். என்ன ஜான்சி என்ன மறந்துட்டே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஜான்சியா அப்படி யாருன்னு சொல்லிட்டு கீரன் கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரியும் நீ ஜான்சி தான் அப்படின்ற போது ஐயோ என்ன பாக்குறதுக்கு எல்லாருமே ஜான்சி ஜான்சி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட பேர் வந்து பார்த்தோன்னா சொர்ணா அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுறாங்க, நீங்களும் அப்படியே கூப்பிடுங்கன்றப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னை லவ் பண்ண, நம்ம 2 பேரும் ஒரு டீமா இருந்தோமே மறந்துட்டே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீங்க என்னங்க பேசுறீங்க, இந்த மாதிரி யாராச்சும் கேட்டாங்கன்னா என் குடும்பத்துல உங்களுக்கு கேட்டாங்கன்னா பிரச்சனையா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த குடும்பம் குட்டி அப்படின்றதுல நீ மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உஷாரா இருந்தேன், என்னோட கண்ட்ரோல் வச்சிருந்தேன், பட் நீ தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரியும் சரிமா நீ எப்படி வேணாலும் இரு, ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்ப நீ சொர்ணாவா இருக்க, என்னோட பார்வைக்கு நீ வந்து ஜான்சியா இருக்க, நாளைக்கு இப்போ குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ சொர்ணாவா வேடிக்கை பாப்பியா இல்ல ஜான்சியா வந்து பட்டைய கிளப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் அந்த இடத்தை விட்டு போறான். கீரனுக்கு வந்து பாத்திரம் லைட்டா புரிய ஆரம்பிக்குது, இப்ப எப்படி வந்து பாத்திரம் விடமாட்டான், நம்மளோட குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரன் வந்து பாத்திரம் இவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே நேரத்துல தான் புது எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் படு ஜோரா நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சிஎம் கிட்ட வந்து பாத்திரம் மதுசூதனன் பண்ண எல்லா மொல்லமாரித்தனம் ஊழல் எல்லாத்தையுமே வந்து பாத்திரம் ஒரு டாக்குமெண்ட் காப்பி எடுத்து கொடுத்து அவனை கைது பண்ண வைக்கணும், அதுக்கடுத்து வந்து பாத்திரம் புது கேண்டீன்
என்கிட்ட அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட அப்பா வந்து பார்த்தா திட்டம் திட்டிட்டு இருக்காரு. இந்த திட்டம் வந்து பார்த்தா மதுசூதனுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இவருமே வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஃப்ராடு தனத்தை பண்ணியிருக்கிறாரு. இவர் பண்ண ஃப்ராடு திட்டம் பத்தி எல்லாமே டாக்குமெண்டா ஒரு கையில இருக்கு. அதனால வந்து பார்த்தா மதுசூதனுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல. எப்படி நம்மள வந்து பார்த்தா போட்டு தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்கும்போது அந்த இடத்துல கர்ணன் போயிட்டு என்ன சொல்றானா, உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு அப்புறம் அடுத்த எம்எல்ஏக்கு எல்லாத்தையுமே நான் உங்களை ஆக்கி காட்டுறேன். ஆனா நீங்க எனக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் பணமும் கொடுத்து உங்களோட ஆட்கள் ஒரு சில பேர் எனக்கு துணை அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவரு வந்து பார்த்தா எனக்கு வந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தா கூட தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே நேரத்துல தான் சிஎம் வந்து பார்த்தா இந்த ஊருக்கு வராரு. எல்லாமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோட அப்பா வந்து பார்த்தா போட்டு தள்ளுறதுக்கு தான் இந்த மதுசூதனன் வந்து திட்டம் திட்டிருக்கா அப்படின்றத ஹீரன் வந்து பார்த்தா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஹீரன் வந்து பார்த்தா கொஞ்ச நாள் வந்து கர்ணன் கூட இருந்தாங்களே, கர்ணனும் வந்து பார்த்தா இப்ப அவங்க கூட சேர்ந்திருக்கான் அப்படின்றப்ப கண்டிப்பா வந்து பார்த்தா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் என்ன பண்றாங்கன்னா அவங்க யாருக்குமே தெரியாம தன்னோட மாமனாரை பின்தொடர்ந்து போறாங்க. அங்க போய் பாக்குறப்போ ஒரு பஸ் முழுக்க வந்து பார்த்தா குற்றவாளிகளை உட்கார வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே சிஎம் அப்புறம் இந்த மாமனார் ரெண்டு பேருமே போட்டு தளத்துக்கு தான் நிக்கிறாங்க. அப்ப ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, என் மாமனாருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, நீங்க கம்முன்னு போயிடணும். அவர் மேல ஏதாச்சும் கை வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு பால் ஊத்த வேண்டிய நிலைமை எனக்கு தான் அப்படின்றாங்க. இதை கேட்டதுமே ஒருத்தனும் வந்து பார்த்தா பயப்படவே இல்ல. ஹீரனை வந்து பார்த்தா அடிக்க வரும்போது ஹீரன் என்ன பண்றாங்கன்னா தூக்கி போட்டு பொலந்து கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சு ஹீரன் தன்னோட வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல கர்ணன் வந்துட்டு என்ன சொல்றானா, நான் வந்து ஹீரனோட மாமா, ஹீரன் இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு சொன்னனால பார்க்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரனுக்கும் வேற வழி கிடையாது, ஆமா என்னோட மாமா தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ சான்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பஸ்ல இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சதை நான் பார்த்துட்டேன். இப்ப வந்து பார்த்தா உனக்கு ரெண்டு சாய்ஸ் தான், நீ என் கூட வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு என்னால வர முடியாது, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, குடும்பம் இதை கேட்டாலே எனக்கு எரிச்சல் ஆகுதுமா, இனி என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ என் கூட வந்துடணும், அப்படி வராட்டி இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க தலை கூட வந்து பத்திரம் மிஞ்சாது, எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்றதை கேட்கும் போது ஹீரனுக்கு வந்து பத்திரம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா இவன் சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் உனக்கு டைம், நீ மட்டும் என் கூட வரல நாளைக்கு காலைக்கு யாருமே உயிரோட இருக்காங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரனுக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா போய் ஃபர்ஸ்ட் தான் கணவர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஹோம்ல படிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் தப்பான உறவு வச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட தப்பிச்சு போகும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவன் கூட சேர்ந்து நான் கூலிப்படையில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்த்ததை நான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரியும், இன்னைக்கு நைட்டு நான் அவன் கூட போகலன்னா உங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். சோ உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன சொல்றேன்னா, எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க மருமலை மிரட்டுற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கா, நம்ம யாருன்னு சொல்லிட்டு நான் பாத்துறேன், நீ பயப்படாத, நம்ம கண்டிப்பா வந்து பாத்தோம் அவனை போட விட்டு விரட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட் டைம் வந்து பாத்தோம் எல்லாருமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாமனாருமே வந்து பாத்தோம் தான் மரும மேல எப்படி கை வச்சான்னு சொல்லி பாக்கலான்ட்டு தைரியத்தோட இருக்காரு. அதே நேரத்தில் எல்லாருமே வந்து பாத்தோம் வெயிட் பண்றாங்க. கரெக்டா அந்த குரூப் வந்து பாத்தோம் ஹீரனை பிடிக்கிறதுக்காக வருது. ஹீரன் கூட சேர்ந்து எல்லாருமே வந்து பாத்தோம் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்து மேல ஹீரனாலே வந்து பாத்தோம் உங்களை சமாளிக்க முடியல, குடும்பத்தினர் எல்லாருமே வந்து பாத்தோம் கஷ்டப்படுறாங்க. இதை பாக்குற ஹீரனுக்கு வந்து பாத்தோம் மனசு ரொம்ப கஷ்டமா போகுது, நம்மளால தானே இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒரு பக்கமா அனுப்பி விட்டுட்டு இப்ப வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் கிட்ட என்ன சொல்றானா, உன கூட்டிட்டு போமா விட மாட்டேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கத்தி எடுத்து அவனை குத்துறாங்க. அப்ப அவன் என்ன பண்றானா அந்த கத்தியை திருப்பி எடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் நினைச்சேன், ஆனா விதிய பாத்தியா நம்ம ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல சாக போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரனையும் குத்துற மாதிரி தெரியுது. அப்படியே பிளாக் அவுட் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தான் முடிச்சிட்டு இப்ப அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த துளசி மாட பூஜை எல்லாம் நடக்குது. அதுல ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் பாடுறாங்க. அந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம், எப்படி அதெல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பிரதாயம் எல்லாம் பிடிச்சிருக்கு, அதான் நான் ஈஸியா கத்துக்கிட்டேன், ஏன்னா இது என்னோட குடும்பம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரனை பாராட்டி தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரன் தான் இனிமேட்டு எங்களோட தங்கம் அப்படின்ற மாதிரி, எப்படி சின்ன மருமகளுக்கு தங்கம் சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்தாங்களோ அதே பட்டத்தை நம்ம ஹீரனுக்கு கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஹீரன் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இதுக்கு மேல அவங்க இந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தோட கதையை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.